ரொம்ப வருஷம் பேசாமல் இருந்து ஆமாம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அழைப்பு வருது. அன்னைக்கு ஒரு தம்பியா கங்கை அம்மனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்தது. ஒரு சின்ன அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கிற, அதாவது இளையராஜாவுக்கும் கங்கை அம்மனுக்கு இருக்கிற சண்டை இல்லை, ஒரு அண்ணனுக்கும் தம்பி இருக்கிற சண்டை. அதில் முகத்தை திருப்பிட்டு வந்தது இப்போ இது வரலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தது. அந்த மாதிரி தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் அவன் பாசாமலே இருக்கான், கூட வர சொல்லுங்கள் இன்னொன்று. அது அவர் அண்ணனோட பிஏ வந்து செக்ரட்டரி ஸ்ரீராம் ஃபோன் பண்ணி வர சொன்னார். உங்களை என்ன போகிறேன். போனோடனே மேலே போய் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. உட்காந்துன்னா மௌனமாக இருந்தது. என்னண்ணா என்னாச்சுன்னா, என்னாச்சு உனக்கு தான் தெரியுமில்ல இன்னொன்று. பழைய கதையில் விடு, பழைய கதையில் மறுபடியும் இழுக்கக்கூடாது. அதுக்கு நான் விளக்க சொல்லி அதே ஒரு நாள் 2 நாள் ஆகிடும், விடு இன்னொன்று. சரி இது போ பார்த்துக்க, வேலையெல்லாம் பார்த்துக்கோன்னாரு. என்ன வேலை பார்க்கணும் இன்னொன்று, உனக்கு என்ன வேலை இருக்கோ வந்து பாருடா நீங்கள் அப்படி மாதிரி சொல்லி அங்கே அடிக்கடி போகிறது வர்றது வந்து அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இது வேணும், சான்ஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டுப்போம். நான் அண்ணன், எனக்கு அண்ணன் இன்றைக்கி இவ்வளோ உயரத்தில் இருக்கிறது எவ்வளோ இன்றைக்கி இங்கே வரலன்னா அண்ணன்ட்ட போயிருப்பேன். நான் இந்த இது முடிச்சுட்டு அண்ணன்ட்ட தான் போகிறேன்னு. அந்த மாதிரி உறவுகள் தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷம் பெருகிக்கிட்டே இருக்குது.